சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம். ரோகிணி வீட்டில் சமையல் செய்கிறதுக்காகவும் வீட்டு வேலையை பார்த்துக்கிறதுக்காகவும் அவங்களுக்கு தெரிஞ்ச அந்த அம்மாவை கூட்டிகிட்டு வந்ததுனால சரியாக சமைக்கலைன்னு சொல்லி அந்த அம்மாவை மட்டும் இல்லை ரோகிணியவும் விஜயா வெளுத்து வாங்குறாங்க. உனக்கு வேறு வேலையே இல்லை, பணமே தராமல் வேலை செய்வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு வந்தல்ல, இப்போ பாத்தியா அவங்க வீட்டு வேலையவும் சரியாக செய்யாமல் எல்லாரும் ஹாஸ்பிட்டலுக்கு போகிற நிலைமைக்கு சமைச்சு கொடுத்துருக்காங்க. இதுதான் உனக்கு இப்படிலாம் நடக்கணும் தான் கூப்பிட்டு வந்தியான்னு ரோகிணியை திட்ட, உடனே ரோகிணியும் அத்தை நான் எந்த தப்பும் செய்யலை, புரிஞ்சுக்கோங்க அத்தை. வீட்டில் மீனா இல்லைல்ல, மீனா இருந்திருந்தா நான் இதுக்கு இவங்கள கூப்பிட்டு வர போகிறேன். மீனா எப்போ வராங்களோ தெரியாது, ஆனால் வீட்டு வேலையெல்லாம் தனியாக இருந்து என்னால் செய்ய முடியல. ஸ்ருதியாவது உதவி செஞ்சால் பரவாயில்ல, அவங்களுக்கு சமையல்னா என்னன்னே தெரியாது, சமைக்கவும் தெரியாது. என்னால் வீட்டு வேலையவும் பார்த்துக்கிட்டு பார்லருக்கும் போக முடியலன்னு தான் இவங்கள கூப்பிட்டு வந்தேன். ஆனால் இவங்களும் இப்படி தான் சமைப்பாங்கன்னு தெரிஞ்சால் கூப்பிட்டு வந்திருக்க மாட்டேன், என்னை மன்னிச்சிருங்கன்னு ரோகிணி அழுகிறாங்க. அதுக்கு விஜயாவும் இனி இப்படி யாரையாவது கூட்டிகிட்டு வந்து பிரச்சனை செஞ்ச அவ்வளவுதான், சரியாக சாப்பிட்டு 2-3 நாள் ஆயிரும் போல். மருமகன்னு இத்தனை பேர் இருக்கீங்க, யாருக்காவது ருசியாக சமைக்க தெரியுதா? இதே மீனா அந்த வீட்டில் இருந்திருந்தா எனக்கு என்ன வேணும்னு கேட்டு எப்போவோ சமைச்சு வச்சுருப்பா, அவள் வேலைக்கும் கிளம்பி போயிருப்பா அப்படின்னு சொல்லி திட்டிகிட்ருக்க. உடனே முத்து சொல்கிறாரு, பார்த்தீங்களாப்பா, மீனா வீட்டில் இருக்கும்போது மீனாவோட அருமை தெரியல, எப்போ பார்த்தாலும் திட்டிகிட்டு இருந்தாங்க. இப்போ சமைக்கிறதுக்கு ஆள் இல்லை, வீட்டு வேலை செய்ய ஆள் இல்லைன்னு அம்மா மீனாவை பாராட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. மீனா வீட்டுக்கு வந்தால் நல்லா இருக்குன்னு கூட எதிர்பார்க்குறாங்க போல். இவங்களெல்லாம் நம்பி ஒரு பிரயோஜனமும் இல்லைன்னு அம்மாவுக்கு புரிஞ்சிருச்சு போலப்பா அப்படின்னு சொல்ல, அதுக்குடனே இங்கே ரோகிணி முத்துவை பார்த்து முறைக்கிறாங்க. ஏற்கனவே விஜயாத்த கோவமாக இருக்காங்க, இதில் இதுதான் சரியான சமயம்னு மீனா நல்லா சமைப்பாங்க, வீட்டு வேலையை செய்வாங்கன்னு சொல்லி மீனாவை ரொம்ப பெருமையாக பேசிகிட்டு இருக்காரு முத்து. நான் இந்த வீட்டில் உள்ள எல்லாரும் நல்லா சாப்பிடணுன்றதுக்காக நல்லது செஞ்சேன், ஆனால் நான் கூட்டிகிட்டு வந்த இந்த அம்மா இப்படி சமைப்பாங்கன்னு நான் இங்கே எதிர்பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அங்கேருந்து உடனே கிளம்புறாங்க. இங்கே வந்து ரோகிணி உடனே அண்ணாமலையும் இதுக்கு மேலேயும் பொறுமையாக இருக்கக்கூடாது, மீனா இந்த வீட்டுக்கு வந்தால் தான் பிரச்சனையை சமாளிக்க முடியும். முத்து நீ போய் மீனாவை கூட்டிகிட்டு வா. நான் சமைக்கிறதுக்காக சொல்லலை, வீட்டை பொறுப்பாக பார்த்துக்கிறது மீனாவை தவிர வேறு எந்த மருமகளுக்கும் அந்த தகுதியே இல்லைன்னு நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். இப்போ மீனாவை நீ கூட்டிகிட்டு வந்தாதான் நானும் நல்லா சாப்பிட முடியும். உனக்கு தெரியும்ப்பா, நானே முடியாமல் இருக்கேன். மீனா சமைச்சு கொடுத்ததால தான் கொஞ்சம் ஆரோக்கியமாக வேலைக்கெல்லாம் போயிட்டு இருந்தேன். மீனா வந்தால் தான் என்னால் வேலைக்கு கூட போக முடியும் அப்படின்னு சொல்ல, அப்பா கவலைப்படாதீங்கப்பா, நான் எப்படியாவது மீனாவை கூட்டிகிட்டு வரேன்ப்பா. என்ன மீனா மேலே நான் கோபமாக இருந்த மாதிரியே இருந்துட்டேன். சொல்லப்போனால் மீனா தப்பு பண்ணியிருந்தாலும் நான் வெளியில் போக சொல்லியிருக்கக்கூடாதுப்பா, என் மேலேயும் தப்பு இருக்குது, புரிஞ்சுக்கிட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு மீனா கிட்ட போய் இங்கே முத்து பேச போகும்போது மீனா முத்துவை கண்டுக்காமல் இருக்கிறாங்க. இவர் கூப்பிட்டா வரணும், போன்னு சொன்னால் அப்படியே எங்கள் அம்மா வீட்டுக்கு கிளம்பி வந்துடணும் அப்படின்ற கோவத்தில் மீனா இருக்கிறாங்க. உடனே முத்துவும், மீனா என்ன மீனா, நீ ஏன் என்கிட்ட பேசாமல் இருந்தா எப்படி? நான் தான் சொல்கிறேன்ல என் மேலேயும் தப்பு இருக்குன்னு. நீ பெரிய தப்பே பண்ணியிருந்தாலும் எப்படி அந்த மனோஜ் ரோகிணிக்கு சப்போர்ட்டாக இருக்கானோ அந்த மாதிரி நான் உன்னை புரிஞ்சுக்கிட்டு இருந்திருக்கணும். அன்னைக்கு என் நிலமையை உனக்கு தெரியும்ல, கோவத்தில் இருந்தேன், தேவையில்லாமல் ட்ரிங்க்ஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அதனால தான் மீனா நான் உன்னை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு பேசிட்டேன். நீ வீட்டுக்கு வரணும் மீனா அப்படின்னு கூப்பிட, அதுக்கு மீனாவும் கண்டிப்பாக நான் வீட்டுக்கு வரேன், வரமாட்டேன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் எத்தனை நாள் என்னை பார்த்தீங்க, அப்போல்லாம் இல்லாத அக்கறை இப்போ என்ன வீட்டுக்கு வான்னு கூப்பிடுறீங்க? அன்னைக்கு உங்கள் காரில் தானே வந்தேன் நான் பூ வாங்கிறதுக்காக, அப்போ கூட நீங்கள் என்னை கண்டுக்கவே இல்லையே. அப்போ வா மீனா வீட்டுக்குன்னு கூப்பிட்ருக்கலாம்ல, உங்களுக்கு சாப்பாடெல்லாம் அனுப்பி வச்சேன்ல கார் ஷெட்டுக்கு, அப்போ கூட என் ஞாபகம் உங்களுக்கு வரல. அவ்வளோ பிடிவாதம்ல. நான் உண்மையாகவே தப்பு செஞ்சுதான், அதுக்குன்னு என்னை பிரிஞ்சு இருக்கணும்னு முடிவெடுத்துட்டிங்களா? என்னை நீங்கள் மறந்துட்டீங்களா அப்படின்னு மீனா அழுகிறாங்க. உடனே முத்துவும், ஒன்றை மறக்க முடியுமா? நீ இல்லாதப்ப தான் உன் ஞாபகம் எனக்கு நிறைய வந்தது. நீ வீட்டில் இருந்த மாதிரியும், நீ வீட்டில் இருந்திருந்தா என்னை சாப்பிட வச்சுருப்ப, நான் எங்கே போகிறேன் என்ன செய்கிறேன்னு ஒவ்வொன்றா கவனித்து தேவையானதெல்லாம் என்னை பார்த்து பார்த்து செஞ்சிய மீனா. நீ இல்லைன்னு எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு உனக்கு என்ன தெரிய போகுது? நீயும் தானே கோவத்தில் இருந்த. உரிமையோட உங்கள் வீட்டுக்கு நான் வருவேன், உங்கள் மனைவி தானே என்கிட்ட பேசியிருக்கலாம்ல. நீயும் கோவமாக இருந்துட்டல மீனா, நீ அப்போ என்னை மறந்துட்டியான்னு கேட்க, நான் எப்படி உங்களை மறக்க முடியும், தப்பு செஞ்சது நான் அப்படின்னு சொல்லிட்டு என்னை மன்னிச்சிருங்க. என் தங்கச்சி வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு பொய் சொல்லி கல்யாணத்தை செஞ்சு வச்சேன். ஆனால் அந்த உண்மையை உங்ககிட்ட சொல்லியிருக்கணும். என்னால் நீங்கள் அவமானப்பட்டு நிற்க போய் தானே இங்கே கோவப்பட்டீங்க அப்படின்னு சொல்லி மீனாவும் முத்துவும் சமாதானமாயிடுறாங்க. பிரச்சனையெல்லாம் முடிஞ்சு முத்து சந்தோஷமாக மீனாவை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர மீனாவும் வீட்டில் உள்ள எல்லாரையும் பற்றி புரிஞ்சுக்கிறாங்க.
நம்ம இல்லைன்ன உடனே இங்கே சாப்பிடக்கூட முடியாமல் எல்லாரும் கஷ்டப்பட்டுருக்காங்க. இனி இவங்கள நல்லா பார்த்துக்கணும். நான் பொய் சொல்லவும் கூடாது. எந்த உண்மையவும் என் வீட்டுக்காரர்கிட்ட மறைக்கவே கூடாதுன்னு திரும்பி வந்த மீனா சந்தோஷமாக அவங்க வீட்டு வேலை எல்லாத்தையும் பார்க்க, இதை பார்த்துட்டு அண்ணாமலை, பாத்தியா முத்து, மீனா வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் எனக்கு நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது. ஒவ்வொரு வேலையவும் இந்த ரோகிணி செய்ய முடியாமல் கஷ்டப்பட்டுட்டு இருந்தா. ஆனால் மீனா வந்த உடனே எல்லா வேலையவும் எவ்வளோ சீக்கிரம் முடிச்சிட்டா. பார்க்கவே நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது. விஜயா, ஒன்னே ஒன்று சொல்கிறேன் கேட்டுக்க. உனக்கு யாரை பிடிக்கலையோ அந்த மருமக தான் உனக்கு தேவையானதை சமைச்சு கொடுத்து உன்னை பார்த்துக்கிற மருமக. மீனாவை நீ புரிஞ்சுக்கிட்டா நீ வாழ்க்கையில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கலாம். மீனாவை மறுபடியும் வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும்னு நினச்ச, சாப்பிட முடியாமல் வீட்டு வேலையை செய்ய ஆள் இல்லாமல், ஏன் நம்மளை கவனிக்க கூட இங்கே ஆள் இருக்க மாட்டாங்க. மீனா மட்டும்தான் நம்மளை கவனிக்கிற நல்ல மருமக. புரிஞ்சுக்கிட்டேன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம்னு சொல்லிட்டு போக, சரிங்க, எப்படியோ மீனா வந்துட்டா. 2-3 நாள் சாப்பிடாத எல்லாத்தையும் மீனாவை சமைக்க சொல்லி இன்னைக்கு நிம்மதியாக சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க விஜயா. மீனா வந்து சமைச்சு கொடுத்த உடனே இங்கே விஜயா வீட்டில் உள்ள எல்லாரும் ரொம்ப ருசியாக இருக்குதுன்னு விரும்பி சாப்பிட்றாங்க. மீனாவை பாராட்டி பேச உடனே ஸ்ருதியும், நல்ல வேலை ரோகிணி, ஒருத்தவங்கள கூட்டிகிட்டு வந்தீங்களே, அவங்க மட்டும் சமைச்சு கொடுத்துருந்தது சாப்பிட்ருந்தா எங்களுக்கெல்லாம் என்ன வேணாலும் ஆயிருக்கும் போல. சமைக்க தெரியாத ஒருத்தவங்கள கூட்டிகிட்டு வந்து ஏன் இப்படி செஞ்சீங்களோ. மீனாவை பார்த்தீங்களா எவ்வளோ ருசியாக சமைச்சு தராங்கன்னு. இப்படி யாராலையும் சமைக்க முடியாதுன்னு சொல்ல ரோகிணி தலை குனிஞ்சு நிற்க, இங்கே முத்துவும் மீனாவும் ரோகிணியை பார்த்து சிரிக்கிறாங்க. எனக்கு இதுவும் வேணும், இன்னமும் வேணும். இந்த மீனா வந்த உடனே விஜயாத்தை கூட இந்த மீனா சமைச்சு கொடுக்குறாங்க, வீட்டு வேலையெல்லாம் நல்லா பார்த்துக்கிறாங்கன்னு தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. முன்னாடி மீனாவை பார்த்தா விஜயாத்தைக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது. இப்போ என்ன ரொம்ப சிரிச்சு பேசுகிறாங்க. மீனா, நீ வேலைக்கு போமா, நீ வந்து நல்லா சம்பாதிக்கணும், உன்னை மாதிரி வீட்டு வேலையை பார்த்துக்க யாருமே இல்லைன்னு அதுவும் என்னை பார்த்து சொல்லிட்டு இருக்காங்க விஜயாத்தை. ரொம்ப மனசு மாறிட்டாங்களோ. நான் இனி நல்லா சம்பாதிச்சு கொடுக்கணும், அப்போ தான் நல்ல பேர் வாங்க முடியும் போல. எனக்கு சமைக்கவே தெரியாதுன்னு விஜயாத்தை என்னை ரொம்ப திட்டி அவமானப்படுத்திட்டாங்களே, என்ன செய்யறது அப்படின்னு யோசிக்க, உடனே அண்ணாமலையும், மீனா, ஸ்கூல்ல இருந்து ஃபோன் பண்ணாங்கம்மா, நான் வேற சீக்கிரமாக கிளம்பணும். முத்து, நீயே கூட்டிகிட்டு போய் விட்டுருப்பா. ஆட்டோவை வர வச்சா ரொம்ப நேரம் ஆயிரும் போல. அதே மாதிரி தொடர்ந்து அங்கே வேலை இருக்கும்னு நினைக்கிறேன். விஜயா, நீ பார்த்துக்க, நான் வேலைக்கு கிளம்புறேன்னு சொல்ல, சந்தோஷமாக கிளம்புங்க. அதான் மீனா வந்துட்டால பொறுப்பாக வேலையை பார்க்கறதுக்கு, நானும் பார்வதி வீடு வரைக்கும் போகணுங்க அப்படின்னு பேசிகிட்டு இருக்க அண்ணாமலை அங்கே வேலைக்கு கிளம்புறாரு. இங்கே மீனாவும் அண்ணாமலை அங்கே கிளம்பும்போது சரியாக கவனிக்காமல் அங்கே சாப்பாடை கொடுத்து விடாமல் விட்டுறாங்க. எடுத்து வச்ச சாப்பாடை அண்ணாமலையும் ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போகலை. இதை கவனிக்காத மீனா அப்படியே பூ கொடுக்க கிளம்பி போகிறாங்க. அங்கே பூ கொடுக்க போயிட்டு அங்கே அங்கே இருக்க எல்லாருமே மீனா கிட்ட கேட்குறாங்க, ஏன் மீனா, நீயும் முத்துவும் பேசாமல் இருந்தீங்களே, இப்போ என்ன உங்கள் வீட்டில் இருக்கியா முத்து வீட்டுக்கு போயிட்டியான்னு கேட்க, என்னக்கா இது பிரச்சனைனா அப்படியே பேசாமல் இருந்துருவாங்களா? என் வீட்டுக்காரர் என்னை புரிஞ்சுக்கிட்டாரு, நானும் அவரை புரிஞ்சுக்கிட்டேன். எத்தனை நாள் தான்க்கா பிரிஞ்சு இருக்க முடியும்? நாங்கள் ஒன்று சேர்ந்துட்டோங்க்கா. நான் இப்போ என் மாமியார் வீட்டில் தான் இருக்கேன். அவர் மேலே கொஞ்சம் கோவம் இருந்தது, ஆனால் இப்போ எல்லா பிரச்சனையும் சரியாயிருச்சுக்கா. எனக்கு ஒரு டெக்கரேஷன் ஆர்டர் வேறு கிடச்சிருக்கு. அதெல்லாம் உங்ககிட்ட சொல்லி உங்களை வேலைக்காக கூட்டிகிட்டு போகலாமேன்னு வந்தேன். அந்த டெக்கரேஷன் ஆர்டர் கூட என் வீட்டுக்காரரால் தான் கிடச்சிது. அவங்க ஃப்ரெண்டோட பையனுக்கு பிறந்த நாளாம். பெரிய அளவில் அந்த ஃபங்க்ஷனை கொண்டாட போகிறாங்களாம். நான் தான் டெக்கரேஷன் செய்யணும்னு என் வீட்டுக்காரர் சொல்ல அவங்களும் ஒத்துக்கிட்டாங்க. இந்த பெரிய ஆர்டரை நல்லபடியாக முடித்தா நல்ல வருமானம் வரும்க்கா, நீங்கள் எல்லாரும் வந்துடுவீங்கல்ல அப்படின்னு கேட்க, இதை நீ ஃபோன்லேயே சொல்லியிருக்கலாமே மீனா, இவ்வளோ தூரம் வர வேண்டிய அவசியம் இல்லை. நீ வேலைக்கு கூப்பிட்டு நாங்கள் வராமல் இருப்போமா? கண்டிப்பாக வருவோம். நீயும் முத்துவும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்ல மீனா அங்கேருந்து சந்தோஷமாக பூ கொடுக்க கிளம்புறாங்க. பார்வதி வீட்டுக்கு போன விஜயா பார்வதி கிட்ட சந்தோஷமா பேசிட்டு இருக்கிறத பார்த்துட்டு, என்ன விஜயா, 2-3 நாளா சரியா சாப்பிடல, மீனா வீட்டில் இல்லைன்னு எதையோ ஒன்று சொல்லிக்கிட்டே இருந்த, இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்னு கேட்க, அதான் அந்த முத்து மீனாவை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டான்ல, எப்பயும் போல மீனா வீட்டு வேலையை செய்ய ஆரம்பிச்சிட்டா. இன்னைக்கு தான் நல்லா சாப்பிட்டேன் பார்வதி, அதனால தான் உன் வீட்டுக்கே வந்தேன்னு சொல்ல, பாத்தியா மீனா வந்த உடனே எவ்வளோ பொறுப்பாக வீட்டு வேலையை செஞ்சுட்டா. 2 நாள் மீனா இல்லைன்னா நீங்கள் எல்லாரும் எவ்வளோ கஷ்டப்படுறீங்க. வெளியில் ஹோட்டலை நம்பி தான் இருக்கிறீங்க, ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்றது. இங்கே வந்து உன் மருமக 2 பேரும் சமைக்காமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்க போல அப்படின்னு கேட்க, வேற என்ன செய்ய சொல்கிற? மீனாவுக்கு நல்லா சமைக்க தெரியும், இந்த ரோகிணிக்கு கொஞ்சம் கூட சமைக்க தெரியாது. அதுலேயும் அந்த ஸ்ருதி இருக்காளே, சமைக்க சொன்னாலே அவ்வளவுதான். இப்படிப்பட்ட மருமகளா என் வீட்டுக்கு வருவாங்க? நான் இதெல்லாம் எதிர்பார்க்கவே இல்லை. ஆனால் மீனாவை வீட்டை விட்டு வெளியில் அனுப்புனா ரொம்ப கஷ்டப்படணும்னு மட்டும் நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கிட்டேன்.
யாருக்கு என்ன வேணும்னு வந்த உடனே மீனா கேட்டு கேட்டு சமைச்சு கொடுக்க ஆரம்பிச்சிட்டா. ரொம்ப சந்தோஷமா இருந்தது தெரியுமா அப்படின்னு சொல்ல, மீனாவோட அருமை பெருமையை புரிஞ்சுக்கிட்டு, இனி உன் மருமக 3 பேரையும் நல்லா நீ பார்த்துக்கணும், நல்ல மாமியாராக இருக்கணும். எனக்கு இதெல்லாம் அமையலை, ஆனால் நீ ரொம்ப கொடுத்து வச்சிருக்க. அதனால தான் உன் குடும்பத்தில் உன் பசங்க, மருமக, அண்ணாமலை அண்ணன் எல்லாருமே உன் கூட இருக்காங்க. ஆனால் அவங்களோட அருமை உனக்கு புரியறதில்ல மீனா. அப்பப்போ நீ நல்ல மாமியாரே இல்லைன்ற மாதிரி புரிஞ்சுக்கிட்டு மீனா முத்துவை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும்னு நினைக்கிற, மனோஜ் ரோகிணியை பிரிக்கணும்னு நினைக்கிற விஜயா, இதெல்லாம் சரியே இல்லை. மீனாவோட அருமையை புரிஞ்சுக்கிட்டு நீ நல்லா மீனாவை பார்த்துக்கிட்டன்னா உன்னை முத்துவும் மீனாவும் தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. அவங்கள பற்றி எனக்கு நல்லாவே தெரியும் விஜயா அப்படின்னு சொல்ல, போதும் போதும், அந்த மீனாவை பற்றி நீ இவ்வளோ பேச வேண்டிய அவசியம் இல்லை. அவள் என்ன பெரிய பணக்கார வீட்டு பொண்ணா? நிறையா அவளுக்கு சொத்து இருக்குது, பணம் இருக்குன்னா கூட பரவாயில்ல. நீ சொன்ன மாதிரியே அவளை நான் பார்த்துப்பேன். வீட்டு வேலை செய்ய ஆள் இல்லைன்னு கஷ்டப்பட்டேன், அதுக்கு மீனா வந்துட்டா, அவ்வளவுதான். மற்றபடி மீனா மேலே எனக்கு பெருசாக அக்கறை பாசம்னு எதுவும் வரப்போகிறதில்ல விஜயா, பார்வதி. அதனால் இனி மீனாவை பற்றி நீ என்கிட்ட பெருமையாக பேசாத. நல்லா சாப்பிட்டு வந்தேனேன்னு சந்தோஷமாக பேசினா உடனே மீனாவை பற்றி பெருமையாக பேச ஆரம்பிச்சிருவியே. சரி பார்வதி, நான் போய் அங்கே டான்ஸ் கிளாஸில் என்னன்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போக, உடனே பார்வதியும் இந்த விஜயா திருந்த மாட்டா போல, என்னதான் கஷ்டப்பட்டாலும் மீனாவோட அருமை இந்த விஜயாவுக்கு எப்போ தான் புரியுமோ அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. டான்ஸ் கிளாஸ் எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்த விஜயாவுக்கு அப்போ தான் தெரியுது, அண்ணாமலை சாப்பாடை அங்கே ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போகவே இல்லை. என்ன இந்த மீனா பொறுப்பு இல்லாமல் இருக்கா? என் வீட்டுக்காரர் சாப்பிடாமையா இருக்க முடியும்? நல்ல வேளை நான் வீட்டுக்கு வந்தேன், இல்லைன்னா அங்கே என் வீட்டுக்காரர் அண்ணாமலை சாப்பிடாம இருந்திருப்பாரே. முத்துக்கு ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறான். இப்போ என்ன செய்ய? பேசாமல் சாப்பாடை நம்மளே கொண்டு போய் கொடுக்க வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா என்னைக்கும் இல்லாமல் அண்ணாமலை வேலை பார்க்குற அதே ஸ்கூலுக்கு சாப்பாடை எடுத்துகிட்டு கிளம்பி போகிறாங்க. விஜயா இப்படி வருவாங்கன்னு எதிர்பார்க்காத அண்ணாமலை ஸ்கூலில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது தான் தெரிய வருது, சாப்பாடை வீட்லேயே வச்சுட்டு வந்துட்டோம். மீனா எத்தனை முறை சொன்னா மாமா சாப்பாடை எடுத்துகிட்டு போங்கன்னு, நாம தான் கவனிக்காமல் வந்துட்டோம் போலையே. முத்துவும் சவாரிக்கு போயிருப்பான், மீனாவும் அங்கே பூ கொடுக்க போயிருப்பா. இன்னைக்கு சாப்பிடாம தான் கிளம்பணும் போல. சரி வேலையவாது பார்ப்போம், ஒரு நாள் சாப்பிடலைன்னா என்ன ஆக போகுது அப்படின்னு அண்ணாமலை நினச்சிட்டு இருக்காரு. ஆனால் விஜயா சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு வராங்கன்னு தெரியாத அண்ணாமலை ஸ்கூலில் தன்னுடைய வேலையை பார்த்துட்ருக்காரு. இங்கே அண்ணாமலை வேலை பார்க்குற ஸ்கூலுக்கு விஜயா வராங்க. விஜயா வந்த உடனே அங்கே இருக்கிறவங்க கிட்ட, என் வீட்டுக்காரர் இங்கே ஸ்டாஃபாக வேலை பார்க்குறாரு, பேர் அண்ணாமலை, சாப்பாடை கொடுக்கணும், நான் அவங்க மனைவி தான் அப்படின்னு கேட்க, அண்ணாமலை சாரோட மனைவியா? இருங்க நான் வர சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி கூப்பிட, அங்கே ஸ்கூல் பசங்க எல்லாருமே விளையாண்டுட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு விஜயா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. பெரிய ஸ்கூலாக தான் இருக்குது, என் வீட்டுக்காரர் இங்கே தான் வேலை பார்க்குறாரா? எனக்கே தெரியாது அப்படின்னு அங்கே பார்த்துட்ருக்க, அங்கே அண்ணாமலையும், விஜயா நீ என்ன இங்கே வந்திருக்கேன்னு கேட்கும்போது, வேற ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் ஏற்கனவே முடியாமல் இருக்கீங்க, 2-3 நாள் சரியாக சாப்பிடலை, அப்படியே வேலை பார்க்க வந்துட்டீங்க. இன்றைக்கி நீங்கள் சாப்பாடை வேற எடுத்துகிட்டு வரலங்க. மீனா கிட்ட சொல்லலாம்னு நினச்சேன், மீனாவும் பூ கொடுக்க கிளம்பிட்டா. முத்துக்கு ஃபோன் பண்ணேன், அவன் சவாரிக்கு போயிருப்பான் போல், என் ஃபோன் அவன் எங்கே எடுப்பான், அதனால் அவனும் ஃபோன் எடுக்கல. வேறு வழி இல்லாமல் நானே எடுத்துகிட்டு வந்துட்டேன், இந்தாங்க நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்ல, நானும் அதே தான் விஜயா நினச்சேன், ஆனால் நீ சாப்பாடு எடுத்துகிட்டு வருவேன்னு நினைக்கல. முத்து சாப்பாடை கொண்டு வருவான், இல்லைனா வீட்டில் போய் சாப்பிட்டுக்கலான்னு யோசனை பண்ணேன்னு சொல்ல, நீங்கள் சாப்பிடாமல் இருந்தால் நீங்கள் அப்புறம் உங்களுக்கு மயக்கம் வரும், எனக்கு தெரியுமே, அதனால தான் நீங்கள் முதல்ல சாப்பிட்டுட்டு வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்ல, விஜயா என் மேலே உண்மையாகவே உனக்கு அக்கறை இருக்குன்னு இன்றைக்கி தான் தெரியும். ஏன் தெரியுமா? எப்பயும் நான் வேலைக்கு கிளம்பும்போது கூட என்ன ஏதுன்னு கண்டுக்காமல் இருப்ப, இன்றைக்கி சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்க, இப்படியே திருந்து இருந்தால் சரிதான் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை சிரிச்சிட்டு சாப்பாடை வாங்கிட்டு கிளம்ப, அந்த சமயம் அதே ஸ்கூலில் படிச்சுட்டு இருந்த கிறிஷும் விஜயாவை கவனிச்சுட்டு, இவங்க வீட்டில் தானே நம்ம ரோகிணி அம்மா இருக்காங்க, இவங்க தானே ரோகிணி நம்ம அம்மாவை நல்லா பார்த்துக்கிறாங்க, இவங்களால பிரச்சனைலாம் வந்ததை அம்மா சொன்னாங்களே, அம்மா வர வர என்னை பார்க்க வரதே இல்லை, ஆனால் இந்த பாட்டி நம்ம ஸ்கூலுக்கு வந்திருக்காங்க, அப்போ அம்மாவும் வந்திருப்பாங்களோ அப்படின்ற சந்தோஷத்தில் கிரிஷ் விஜயா நிற்கிறத பார்த்துட்டு தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்டெல்லாம் சொல்கிறான், இவங்களும் எனக்கு தெரிஞ்ச பாட்டி தான், இவங்க இந்த ஸ்கூலுக்கு வந்திருக்காங்க, இவங்க வீட்டில் தான் என் அம்மா இருக்காங்க அப்படின்னு சொல்ல, ஏன் கிரிஷ் இவங்க வீட்டில் உங்கள் அம்மா இருக்கணும், உங்கள் வீட்டில் தானே இருக்கணும்னு கேட்கும்போது, அதான் எனக்கு தெரியல, சரி நான் போய் இவங்ககிட்ட பேசிட்டு வரேன்னு கிரிஷும் விஜயா கிட்ட போகிறான். விஜயாவுக்கு எதிர்பார்க்காத ஒரு பேரதிர்ச்சியை கொடுக்க கிரிஷ் வரான்னு தெரியாமல் ரொம்ப சந்தோஷமாக சாப்பாடை கொடுத்துட்டு அங்கேருந்து வரலான்னு நினைக்கும் போது, கிரிஷ் இங்கே விஜயாவோட கையை பிடிச்சி, பாட்டி என்ன ஞாபகம் இருக்கான்னு கேட்க, யார் டானி, நீ ஏன் என்னை பாட்டின்னு கூப்பிடுற அப்படின்னு விஜயா கோவமாக கேட்கும்போது, என்ன பாட்டி, உங்கள் வீட்டுக்கு நான் வந்திருக்கனே, முத்து மாமா மீனா அத்தை என்னையும் என் பாட்டியையும் கூட்டிகிட்டு வந்தாங்கல்ல, என்ன ஞாபகம் இல்லையா, நான் தான் கிரிஷ் அப்படின்னு சொல்ல,
நீயா? நீயும் இந்த ஸ்கூல்லையா படிக்கிற? பரவாயில்லையே, பெரிய ஸ்கூல்ல தான் உங்கள் அம்மா உன்னை சேர்த்துருக்காங்க. ஆமாம், நீ இங்கே படிக்கிறதா யாரும் என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் இருக்கட்டும். நான் அங்கே அண்ணாமலை தாத்தாவை அப்பப்போ பார்ப்பேன், பேசணும்னு நினைப்பேன். ஆனால் நீங்கள் இன்னைக்கு வந்திருக்கீங்கல்ல, அப்படியே உங்ககிட்ட பேசலான்னு தான் வந்தேன்னு சொல்ல, சரி பார்த்துட்டல, பேசிட்டல, போய் படி அப்படின்னு சொல்ல, இல்லை பாட்டி, என் அம்மா எப்படி இருக்காங்க அப்படின்னு கேட்கும்போது, உன் அம்மாவா? உன் அம்மா யாருன்னே எனக்கு தெரியாது. அவங்கள பற்றி என்கிட்ட கேட்குற? உன் பாட்டிக்கிட்ட தானே கேட்கணும். இப்படி ஒரு என்ன யாருன்னே தெரியாத ஒன்றை வேற இந்த முத்துவும் மீனாவும் வீட்டுக்கு வேற கூட்டிகிட்டு வராங்க. அவங்க 2 பேரையும் சொல்லணும் அப்படின்னு விஜயா ரொம்ப கோவமாக பேசும்போது, இல்லை பாட்டி, என் அம்மாவை உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்ல, உன் அம்மாவை நான் பார்த்ததே இல்லையே, உன் அம்மாவை பற்றி என்கிட்ட கேட்குற? எல்லாம் அந்த முத்து மீனாவை சொல்லணும். உங்கள் குடும்பத்துக்கு ரொம்ப இடம் கொடுத்துட்டாங்க. அன்னைக்கு வீட்டுக்கு வந்தப்போ ஃபங்க்ஷனில் உன் பாட்டி உனக்கு சப்போர்ட் பண்ணி முத்து மீனாவை அந்த பேச்சு பேசிட்டு போனாங்களே, இப்போ என்ன பாட்டி பாட்டின்னு என்ன கூப்பிட்டுட்டு இருக்க? நான் உனக்கு பாட்டியும் கிடையாது, நீ எனக்கு பேரனும் கிடையாது அப்படின்னு விஜயா சொல்ல, எப்படி பாட்டி, என் அம்மா உங்கள் வீட்டில் தான் இருக்காங்க. என் அம்மா பேர் ரோகிணின்னு சொல்ல, ரோகிணியா? யாரை சொல்லிட்டு இருக்க அப்படின்னு கேட்க, உடனே கிரிஷ் அழுதுகிட்டே, பார்லரில் வேலை பார்க்குறாங்கல்ல, அவங்க தான். எங்கள் பாட்டி அவங்கள கல்யாணின்னு கூப்பிடுவாங்க. உங்கள் வீட்டில் எல்லாரும் ரோகிணின்னு கூப்பிடுறீங்க. உங்கள் வீட்டுக்கு எத்தனை முறை வந்திருக்கேன் எனக்கு தெரியாதா? அங்கே மனோஜ் அங்கிள் இருக்காங்கல்ல, அங்கே தானே ரோகிணியும் இருக்காங்க. அவங்க தான் என் அம்மானு சொல்ல, என்னது, மனோஜோட மனைவி ரோகிணி உன் அம்மாவா அப்படின்னு பேரதிர்ச்சியோடு பார்க்கும்போது, அங்கே அண்ணாமலை வெளியில் வந்துட்டு, என்ன விஜயா, இவ்வளோ நேரம் இங்கேயா நின்றுட்டுருக்க? சாப்பாடை கொடுத்துட்டு அப்போவே கிளம்பியிருப்பேன்னு நினச்சேன். என்ன பிரச்சனை, என்னாச்சு அப்படின்னு கேட்க, ஏங்க, இந்த பையன் இங்கே தான் படிக்கிறான்னு உங்களுக்கு தெரியுமான்னு சொல்ல, ஆமாம், கிறிஷை பார்த்துருக்கேன், கிறிஷோட பாட்டி தான் கூட்டிகிட்டு வந்து விடுவாங்க. என்னாச்சு அப்படின்னு கேட்க, இல்லைங்க, இந்த பையன் பேசுகிறதெல்லாம் என்னால் நம்பவும் முடியல, நம்பாமல் இருக்கவும் முடியல. ஏதோ ரோகிணி தான் தன்னுடைய அம்மானு சொல்கிறான். எனக்கு ஒன்றும் புரியல. நான் உங்களோட பேரன்னு சொல்கிறான். என் அம்மா ரோகிணி நல்லா இருக்காங்களா? என்னை பார்க்க வர மாட்டேங்கிறாங்க. எங்கள் அம்மாவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல, நல்லா தானே இருக்காங்கன்னு கேள்விக்கு மேலே கேள்வி கேட்குறான். எனக்கு ஒன்றும் புரியாமல் தலையே சுற்றுற மாதிரி இருக்குங்க. இதை கேட்டு அண்ணாமலை, கிரிஷ், என்ன பேசுகிறேன்னு புரிஞ்சு பேசுறியா? உனக்கு உன் பாட்டி இருக்காங்க, உன் அம்மா வெளியூர்லலாம் வேலை பார்க்குறாங்க. நீ யாரை பற்றிப்பா பேசிகிட்டு இருக்க? நீ ஏதோ எங்களை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு பேசுகிறேன்னு நினைக்கிறேன்னு சொல்ல, இல்லை தாத்தா, எங்கள் அம்மா உங்கள் வீட்டில் தான் இருக்காங்க. எனக்கு நல்லா தெரியும். அந்த மீனா அத்தை, முத்து மாமா எங்களை கூட்டிகிட்டு வரும்போது கூட எங்கள் அம்மா கிட்ட நான் பாசமாக பேசவே இல்லை. அப்பப்போ என்னையும் என் பாட்டியவும் வந்து பார்ப்பாங்க. இப்போ என்ன பிரச்சனைன்னு தெரியல. ஃபோன் பண்ணாலும் பேச மாட்டேங்கிறாங்க, எங்களை பார்க்க வரவும் மாட்டேங்கிறாங்க. அதான் இந்த பாட்டியை பார்த்த உடனே என் அம்மா எப்படி இருக்காங்கன்னு கேட்டேன். ஏன்னா எங்கள் அம்மா ஏதோ தப்பு பண்ணிட்டாங்கன்னு இந்த பாட்டி தானே எங்கள் அம்மாவை வீட்டை விட்டு வெளியில் அனுப்புனாங்க. என் பாட்டிக்கிட்ட வந்து எங்கள் அம்மா ரோகிணி ரொம்ப அழுதாங்க. எங்கள் அம்மாவை நீங்கள் ஏன் வீட்டை விட்டு வெளியில் அனுப்புனீங்க? எங்கள் அம்மாவை நீங்கள் ஏன் கஷ்டப்படுத்துறீங்க? உங்களால் தான் எங்கள் அம்மா எங்களுக்கு ஃபோன் கூட பண்ணுறதில்ல அப்படின்னு கிரிஷ் கேள்விக்கு மேலே கேள்வி கேட்க, உடனே விஜயாவும், ஏங்க, இந்த பையனை நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகணுங்க. இவன் ஏதோ சொல்கிறதெல்லாம் உண்மைன்னு தான் தெரியுது. ரோகிணி ஏதோ உண்மையை மறைச்சிருக்கான்னு முத்துவும் மீனாவும் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் இன்னைக்கு தாங்க எனக்கு புரியுது, ஒருவேளை இந்த பையன் சொல்கிற மாதிரி உண்மையாகவே ரோகிணிக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிருக்குமா? இந்த கிரிஷ் ரோகிணியோட பையனாக இருப்பானோ? அதனால தான் தெளிவாக என்கிட்ட வந்து இப்படி பேசுகிறானாங்க. எனக்கு அந்த ரோகிணியை நினச்சாலே கோபம் வருதுங்க. இதெல்லாம் மட்டும் உண்மையாக இருந்தது, அவளை நான் என்றைக்கும் சும்மா விட மாட்டேங்க. மனோஜோட வாழ்க்கையில் அவள் பிரச்சனை செஞ்சுருக்கான்னு தெரிஞ்சது, அப்புறம் நான் அவளை சும்மா விடவே மாட்டேன்னு சொல்ல, உடனே அண்ணாமலையும், விஜயா பொறுமையா இரு, ஏதோ சின்ன பையன், அவன் ஏதோ புரிஞ்சுக்கிட்டு பேசிகிட்டு இருக்கான்னு நீ எதையும் தப்பாக நினைக்கக்கூடாது. ஆனால் நீ சொன்ன மாதிரியே கிருஷ்ணன் நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு போவோம். அப்போ தான் உண்மை என்னென்னு தெரிய வரும். இல்லைனா ரோகிணி என்ன உண்மையை மறைச்சிருக்கா அப்படின்னு நம்மளால் புரிஞ்சுக்கவும் முடியாது, தெரிஞ்சுக்கவும் முடியாது. அது மட்டும் இல்லாமல் நாம் கிறிஷை மட்டும் இல்லை, கிறிஷோட பாட்டிக்கிட்டேயும் பேசி கூட்டிகிட்டு போவோம். உண்மையை இன்றைக்கி கண்டுபிடிக்கணும். நல்ல வேளை இன்றைக்கி சாப்பாடு எடுத்துகிட்டு நீ வந்த. கிறிஷ் உன்னை பார்த்த உடனே தன்னுடைய அம்மா மேலே உள்ள பாசத்தில் உன்னை கேள்வி கேட்க சந்தேகம் வந்தது. இல்லைனா ரோகிணியை பற்றி ஒன்றுமே தெரிஞ்சிருக்காதே அப்படின்னு விஜயாவும் அண்ணாமலையும் பேசிகிட்டு இருக்காங்க. உண்மையை 2 பேரும் கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஸ்கூல் முடிஞ்சு எல்லாரும் போனதுக்கப்புறமா கிறிஷ் கூட விஜயாவும் இங்கே அண்ணாமலையும் நிற்கிறத ரோகிணியோட அம்மா பார்த்துட்டு பேரதிர்ச்சியோட, என்ன 2 பேரும் கிறிஷை பக்கத்தில் நிற்க வச்சிட்ருக்காங்க, ஒன்றும் புரியலையேன்னு சொல்ல, அங்கே வந்த விஜயாவும் இங்கே கிறிஷோட பாட்டிக்கிட்ட கேட்குறாங்க,
என்னம்மா உங்கள் பேரன் என் வீட்டில் இருக்க ரோகிணியை அம்மான்னு சொல்லிட்டு இருக்கான். நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? எனக்கு ஒன்றுமே புரியல. உண்மையாகவே உங்கள் பொண்ணு தான் ரோகிணியான்னு கேட்க தலை குனிஞ்சு நிற்கிறாங்க கிறிஷோட பாட்டி. உடனே அண்ணாமலை, எதுவாக இருந்தாலும் உண்மையை சொல்லுங்கள். இதுக்கு மேலேயும் உண்மையை மறைச்சிங்க, அப்புறம் நாங்கள் ரோகிணியை மட்டும் இல்லை உங்களையும் சும்மா விட மாட்டோம். இருக்கிற கோவத்தில் நீங்கள் எங்கள் குடும்பத்தை ஏமாத்திருக்கீங்கன்னு கம்ப்ளைண்ட் கொடுக்குறதா இருக்கும்னு சொல்ல, சம்மந்தி மன்னிச்சிருங்கன்னு அழுகுறாங்க. என்னது சம்மந்தியான விஜயா கேட்க, ஆமாங்க, ரோகிணி என் பொண்ணு தான். கிறிஷ் சொன்னது எல்லாமே உண்மைதான்னு ஒத்துக்கிறாங்க. நீங்கள் முதல்ல வாங்க என் வீட்டுக்கு அப்படின்னு விஜயா ரொம்ப கோவமாக இங்கே ரோகிணியோட அம்மாவையும் ரோகிணியோட பையன் கிறிஷையும் வீட்டுக்கே கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. அங்கே மீனா, முத்து, ரவி, ஸ்ருதின்னு எல்லாரும் பேரதிர்ச்சியோடு பார்க்குறாங்க. என்னது இது, நம்ம கூப்பிட்டாலே இந்த கிறிஷோட பாட்டியும் வீட்டுக்கு வரவே மாட்டேன்னு சொல்லி அடம்பிடிப்பாங்க. அது எப்படி, அதுவும் அம்மா கூப்பிட்டு வந்திருக்காங்க, எதுக்கு கூப்பிட்டு வந்திருக்காங்கன்னு தெரியலன்னு எல்லாரும் யோசனை பண்ணிகிட்டு இருக்க, உடனே இங்கே மனோஜ் கிட்ட சொல்லி ரோகிணியை உடனே வர சொல்லு. இங்கே தெரிஞ்ச சொந்தக்காரங்கள்லாம் வந்திருக்காங்கன்னு சொல்லு. ரோகிணியோட சொந்தக்காரங்கன்னு வர சொல்லு அப்படின்னு சொல்ல, உடனே மனோஜும், ரோகிணி உன் சொந்தக்காரங்களாம் வந்திருக்காங்களாம், அம்மா உடனே உன்னை வர சொல்கிறாங்கன்னு சொல்லும்போது, ஏன் சொந்தக்காரங்களா? எனக்கு தெரியாமல் எப்படி அங்கே வருவாங்க? எனக்கு எந்த சொந்தக்காரங்களும் இல்லை. என்ன மனோஜ் பேசிகிட்டு இருக்கேன்னு கேட்க, அம்மா வர சொல்லியிருக்காங்க. நீ இப்போ வரியா இல்லையா? எல்லாரும் உன் மேலே கோவமாக இருக்காங்க, என்னன்னு தெரியல. நீ கிளம்பி வா ரோகிணி அப்படின்னு சொல்ல, ரோகிணி ரொம்பவே பயந்துடுறாங்க, பதட்டமாயிடுறாங்க. என்ன மனோஜ் இப்படி பேசிகிட்டு இருக்கான்? ஏன் சொந்தக்காரங்கன்னு சொல்லி அந்த பிஏ தினேஷ் வந்துட்டானா? அந்த பிஏ தினேஷ் ஏற்கனவே 10 லட்ச ரூபா பணத்தை கேட்டுட்டு இருந்தான். அவனை எப்படியோ சமாளிச்சாச்சுன்னு நினச்சிட்டு இருந்தா, அவன் தான் என்னை பற்றின உண்மையை சொல்ல வந்திருப்பானா என்னன்னு தெரியலையே, யார் வந்திருக்காங்கன்னு புரியலையேன்னு பதட்டமாக அங்கே ரோகிணி வீட்டில் வந்து நிற்கிறாங்க. விஜயா இருந்த கோவத்தில் ரோகிணி வந்த உடனே பலார் பலார் பலார்னு வெளுத்து வாங்குறாங்க. என்னடி நினச்சிட்டு இருக்க? மனோஜோட வாழ்க்கையில் வந்து நீ சொன்னது எல்லாமே பொய் தானா? உனக்கு அம்மாவும் பையனும் இருக்கும்போது குடும்பம்னு யாருமே இல்லைன்னு சொன்னேன். அப்பா அம்மா இல்லை, சொந்தக்காரங்க இல்லை, தெரிஞ்சவங்க இல்லை, என்னென்னவோ சொன்னியேடி. அதெல்லாம் நம்பினதுக்கு இப்படியா ஏமாத்துவேன்னு கேட்க, ஆண்டி நான் எந்த பொய் சொன்னேன்னு நீங்கள் இப்படிலாம் கேட்குறீங்க? உண்மையாகவே எனக்கு யாரும் இல்லை ஆண்டி அப்படின்னு திரும்பி பார்க்கும்போது கிறிஷோட பாட்டியை நிற்க பேரதிர்ச்சியோட திருத்திறன் முழிக்கிறாங்க. உடனே மீனாவும், என்ன ரோகிணி யாருமே இல்லைன்னு சொல்லி அழுதிங்க, இப்போ கிறிஷோட பாட்டியை பார்த்துட்டு ஏன் இப்படி திருத்திறன்னு முழிக்கிறீங்க? உங்கள் அம்மா தானே இவங்கன்னு கேட்கும்போது இங்கே முத்து, மீனான்னு எல்லாரையும் பார்க்குறாங்க ரோகிணி. யார் இவங்களை கூட்டிகிட்டு வந்தது, என்ன நடந்தது, ஏன் என் அம்மா இங்கே வந்தாங்க அப்படின்னு அழுதுகிட்டே நிற்கிறாங்க. உடனே கிறிஷும், என் அம்மாவை விடுங்க, ஏன் என் அம்மாவை திட்டுறீங்க, என் அம்மாவை எதுக்காக வெளுத்து வாங்குறீங்க அம்மா அப்படின்னு அழுகிறாங்க. உடனே கிறிஷ், நீ அழாதப்பா அப்படின்னு சொல்லும்போது இங்கே ரோகிணியும், உன்னை யார் கூட்டிகிட்டு வந்தது கிறிஷ்னு கேட்க, விஜயாவை காமிச்சு, இந்த பாட்டி தான் என்னையும் இங்கே வந்து நம்ம பாட்டியவும் இங்கே வர வச்சாங்க அப்படின்னு சொன்ன உடனே ரோகிணிக்கு தெரியுது, எப்படியோ இங்கே விஜயாத்தை உண்மையை கண்டுபிடிச்சிட்டாங்க. கிறிஷ் என் பையனை தெரிஞ்சுக்கிட்டு உண்மையை என்கிட்டேருந்து கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் வர வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஆண்டி என்னை மன்னிச்சிருங்க, கிறிஷ் என் பையன்தான் அப்படின்னு அழுகிறாங்க. உடனே விஜயாவும், கிறிஷ் உன்னோட பையன்தான், உனக்கு ஏற்கனவே கல்யாணமானதை ஏன் மறைச்ச? இப்போ உண்மை தெரிஞ்ச உடனே மன்னிப்பு கேட்டு அழுகிறியே, இதெல்லாம் முன்னாடியே சொல்லியிருந்தா நீ என் வீட்டுக்கு என்றைக்கும் மருமகளாக வந்திருக்கவே முடியாது. நீ மட்டுமா ஏமாத்தின, உன் அம்மாவும்ல சேர்ந்து ஏமாத்திருக்காங்க. இப்படிப்பட்ட குடும்பம் உனக்குன்னு இருக்கும்போது ஏண்டி இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்த? என்னை ஏன் ஏமாத்தின? உன்னை நம்பினதுக்கு என் பையன் பாரு அவமானப்பட்டு நிற்கிறான். தேவையா எனக்கு? உனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிருக்கு, ஆனாலும் மனோஜை கல்யாணம் பண்ணிக்கணும்னு உனக்கு என்ன வந்த உடனே ஒரு குடும்பத்தையே ஏமாத்தலான்னு திட்டம் போட்டுட்டியா நீயும் உன் அம்மாவும் சேர்ந்துன்னு சொல்ல, இதுக்கும் என் அம்மாவுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. பொய் சொல்லி ஏமாற்றி கல்யாணத்தை செய்யாதன்னு எங்கள் அம்மா முன்னாடியே சொன்னாங்க. நான் தான் கேட்கல. மனோஜ் எனக்கு வந்து வீட்டுக்காரராக வரணும், இப்படி ஒரு நல்ல குடும்பத்தில் நான் மருமகளாக இருக்கணும், நல்ல ஒரு வாழ்க்கையை வாழணும், எனக்குன்னு ஒரு குடும்பம் வரணும்னு நான் நினச்சேன். அதனால தான் பொய் சொல்லிட்டேனே தவிர்த்து மற்றபடி உங்கள் எல்லாரும் ஏமாத்தணுன்ற எண்ணம் எனக்கு இல்லவே இல்லை, என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி அழுகிறாங்க. உடனே முத்து, பொய் சொல்லலாங்க, அதுக்குன்னு இப்படியா ஒரு குடும்பத்தையே ஏமாத்துற மாதிரி பொய் சொல்வீங்க? மனோஜோட வாழ்க்கையை பற்றி உங்களுக்கு ஒரு எண்ணமும் இல்லை. நீங்கள் நல்லா சந்தோஷமாக இருக்கணும், உங்களுக்கு ஒரு குடும்பம் வரணும்னு நினச்சிங்களே, உங்கள் பையனை பற்றி யோசிச்சிங்களா, இல்லை மனோஜோட வாழ்க்கையை பற்றி நினச்சிங்களா? இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சால் யாரும் சும்மா விட மாட்டாங்கன்னு அதை பற்றியாவது யோசிச்சிங்களா? எதுவும் இல்லை. அப்போதைக்கு உங்களுக்கு என்ன தோணுதோ அதை செஞ்சுருவீங்க. அதுவும் பொய் சொல்லி எப்படிலாம் ஏமாத்துறீங்க அப்படின்னு முத்து கேள்வி கேட்க, முத்து எனக்கு சப்போர்ட் பண்ணலனாலும் பிரச்சனையை பெருசாக்காதீங்க முத்து, என் அம்மா தான் உண்மையை சொல்லிட்டாங்கல்ல அப்படின்னு சொல்லும்போது, முத்துவா பிரச்சனையை பெருசாக்குறான்?
நீ தாண்டி உண்மையை மறைச்சிருக்க. இப்போவே போலீஸை வர வைக்கிறேன். உன்னையும் உன் அம்மாவையும் சும்மா விட மாட்டேன். எங்கள் குடும்பத்தை ஏமாத்திருக்கீங்கல்ல, என் பையன் வாழ்க்கையை ஒன்றும் இல்லாமல் செஞ்சுட்டல. உனக்கு தான் ஏற்கனவே கல்யாணம் ஆயிருக்கே, ஒரு பையன் இருக்கான்ல, அந்த குடும்பத்தோட சந்தோஷமாக இருக்க வேண்டியதானே. அப்புறம் ஏண்டி மனோஜை கல்யாணம் பண்ண அப்படின்னு கேட்க, நான் தான் சொன்னேன்ல, எனக்கு முதல் வாழ்க்கை சரியாக அமையலை. அந்த வாழ்க்கையில் நான் சந்தோஷமாகவும் இல்லை. அப்படி இருக்கும்போது இப்படியே தனியாக இருக்க முடியாதுன்றதுக்காக தான் மனோஜை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஆனால் இப்படியெல்லாம் பிரச்சனை வரும்னு நான் எதிர்பார்க்கல. என்ன பிரச்சனை வந்தாலும் மனோஜுக்காக சமாளிக்கலாம்னு நினச்சேன். ஆனால் இப்படி மாட்டிப்பேன்னு நான் எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அண்ணாமலையும், ஏமா ரோகிணி, நீ பேசுகிறதெல்லாம் சரியா இருக்கா? இன்னைக்கு எங்களுக்கு உண்மை தெரிஞ்சுது. இல்லைனா நீ உன் விருப்பத்துக்கு ஏமாத்திட்டே தானே இருந்திருப்ப. எங்கள் அம்மா வந்து இன்னும் உண்மையை நீ மறைக்க மாட்டலன்னு கேட்டதுக்கு சத்தியம் பண்ண, நான் எல்லார்கிட்டேயும் உண்மையை தான் பேசுவேன்னு. எவ்வளோமா நீ உண்மையை மறைப்ப? ஏமா, உங்கள் பொண்ணு தான் இப்படி செய்கிறானா, நீங்கள் எப்படிம்மா சப்போர்ட் பண்ணலாம்? நீங்களாவது வந்து உண்மையை சொல்லி கல்யாணத்தை நிப்பாட்டியிருக்கலாம்ல. இப்போ என் பையன் வாழ்க்கையை பற்றி நான் யோசிக்க வேண்டிய நிலைமைக்கு எங்களை கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்கீங்க. நீங்கள் செஞ்சதை என்னால் ஏற்றுக்க முடியாதுமா. இன்னைக்கு கிறிஷ் உண்மையை சொல்லலைன்னா நீங்களும் ரோகிணியும் உண்மையை இன்னும் எத்தனை நாள் மறைக்கலான்னு திட்டம் போட்டிருந்தீங்க அப்படின்னு அண்ணாமலை கேள்வி கேட்க தலை குனிஞ்சு நிற்கிறாங்க ரோகிணியோட அம்மா. ஸ்ருதியும், மனோஜ் என்ன பார்த்துட்டு அமைதியாக இருக்கீங்க? இதுக்கு மேலேயும் ரோகிணி கூட நீங்கள் வாழ போகிறீங்களா, இல்லை ரோகிணி வேண்டான்னு முடிவெடுக்க போகிறீங்களா? இந்த ரோகிணி சின்ன விஷயத்தில் தான் போய் சொல்லி ஏமாத்துறாங்கன்னு நினச்சேன். அவங்க வாழ்க்கைக்காக ஏற்கனவே கல்யாணமான உண்மையெல்லாம் மறைச்சிருப்பாங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. நீங்கள் என்ன முடிவெடுக்க போகிறீங்க மனோஜ்? உங்கள் அம்மா அப்பா ஏன் முத்து மீனா கூட கோவமாக பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் ஏன் அமைதியாக இருக்கீங்கன்னு ஸ்ருதி கேட்க, நான் என்ன பேசுகிறது? என் வாழ்க்கை நல்லா இருந்திருந்தா ஏதாவது ரோகிணி சின்ன தப்பு பண்ணிட்டானா அவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசலாம். நான் இருக்கிற கோவத்தில் ரோகிணி கிட்ட பேசலாம் முடியாது. அவளை வெளுத்து வாங்கணும்னு தோணுது. ஏன்னா என்னோட வாழ்க்கையவே ஒன்றும் இல்லாமல் செஞ்சுட்டா. நம்ப வச்சு ஏமாத்திட்டா. ரோகிணி கூட சந்தோஷமாக வாழணும், எங்கள் அம்மா பேச்சை கூட கேட்காம ரோகிணியை நல்லா பார்த்துக்கணும், ரோகிணியை நல்லா வெளியில் கூட்டிகிட்டு போகணும், நான் அவளுக்கு நகையெல்லாம் வாங்கி தரணும்னு எவ்வளோ ஆசைப்பட்டுட்டு இருந்தேன். ஆனால் அவளுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருந்திருக்கு. அவளோட பையன் இருக்கான், அவங்க குடும்பம்னு இருக்குது. அதெல்லாம் மறைச்ச ரோகிணி கிட்ட நான் என்ன பேசணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு, நான் இனி ரோகிணி கூட வாழ விரும்பலை. ரோகிணி எனக்கு வேண்டாம். இது என்னுடைய முடிவு. இதை தெளிவாக சொல்லி ரோகிணியை இங்கேருந்து அனுப்புங்கப்பா அப்படின்னு மனோஜ் சொல்லும்போது, மனோஜ் என்ன மனோஜ், நீ மற்றவங்க கிட்ட பேசி புரிய வைப்பேன்னு நினச்சா நீ ஏன் இப்படி ஒரு முடிவெடுக்கிறியே மனோஜ்? உங்கள் அம்மாவுக்கு உண்மை தெரிஞ்சது நல்லது தானே. எனக்கு என்ன நீ விரும்பினா, எனக்குன்னு ஒரு குடும்பம் இருந்தால் அதையும் நீ ஏற்றுக்க தானே செய்யணும். நமக்குன்னு ஒரு வாரிசு வரும். ஆனால் அதுக்கு முன்னாடி நீ கிறிஷை ஏற்றுப்ப, நம்ம எல்லாரும் தனி கொடுத்தனம் போயிடலாம், சந்தோஷமாக வாழலாம்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அதுக்குள்ளே நீயே இப்படி ஒரு முடிவெடுத்தா எப்படி? மற்றவங்க என்னை புரிஞ்சுக்கலனாலும் உனக்காக தானே என் வாழ்க்கையவே நான் வந்து விட்டுட்டு, ஏன் என் அம்மா என் பையன் யாரையும் பார்க்க போகாமல் உனக்காகவே இந்த வீட்டில் இருந்தேனே. சம்பாதிச்ச பணம் எல்லாத்தையும் உங்களுக்கு தானே கொடுத்தேன். அதே மாதிரி நீ நல்லா இருக்கணும்னு, நீ கடை ஆரம்பிக்கணும்னு மற்ற எல்லாரையும் ஏமாத்தினேன். இந்த வீட்டில் உள்ளவங்களுக்கு பிரச்சனைனா நான் வெளியில் கடன் வாங்கியெல்லாம் கொடுத்தேன். உன் குடும்பத்தில் நான் அவ்வளோ உதவி செஞ்சுருக்கேன். இப்போ என்னை பற்றின உண்மை தெரிஞ்ச உடனே வெளியில் போக சொன்னால் நான் எங்கே போவேன்? எனக்குன்னு யார் இருக்கா? என் பையனையும் என்னையும் நீ தானே கவனிச்சுக்கணும், பார்த்துக்கணும். உன்னை நம்பி தானே கல்யாணம் முடிச்சு இந்த வீட்டுக்கு வந்திருக்கேன். உங்கள் அம்மா என்னை வெளியில் போக சொன்னாலும் நீ எனக்கு சப்போர்ட் பண்ணணுமே தவிர்த்து, நீ இப்படி நான் வேண்டான்னு முடிவெடுத்தா நான் எங்கே போகிறது, என்ன செய்கிறது மனோஜ் அப்படின்னு அழுக ஆரம்பிக்கிறாங்க ரோகிணி. உடனே ரோகிணியோட அம்மாவும், சம்மந்தி என்னை மன்னிச்சிருங்க மாப்பிள்ள, நான் செஞ்சதும் பெரிய தப்பு. ரோகிணிக்கிட்ட எவ்வளவோ சொன்னேன், அவள் கேட்கல. இப்போ நீங்கள் எடுத்த முடிவு அது உங்கள் விருப்பம். ஆனாலும் என் பொண்ணு வாழ்க்கையும் நீங்கள் யோசிக்க வேண்டாமா? கிறிஷை வேணால் நான் பார்த்துக்கிறேன். இனி உங்களுக்கு உண்மை தெரிஞ்சாலும் ரோகிணி இந்த வீட்டில் மருமகளா, அவள் எங்களை கூட கவனிக்க வேண்டாம், எங்களை கூட பார்க்க வேண்டாம். நான் என் பேரனை பார்த்துக்கிறேன். ஆனால் ரோகிணி இங்கே இருக்கட்டும். எனக்காக ரோகிணியை மன்னிச்சிருங்களேன் அப்படின்னு ரொம்பவே கண் கலங்கி அழ ஆரம்பிக்கிறாங்க. மீனா, முத்து, நீங்கள் ரொம்ப நல்லவங்க. உங்களை பற்றி எனக்கு தெரியும். நான் ரோகிணியால் தான் உங்களை திட்ட வேண்டியதாக போயிடுச்சு. சொல்லப்போனால் இப்போ எனக்கு ரோகிணி வாழ்க்கை முக்கியம். எனக்காக நீங்கள் உங்கள் அம்மா கிட்ட பேசி புரிய வைங்க. மனோஜ் தம்பி இங்கே ரோகிணி வேண்டான்னு எடுத்த முடிவை நீங்கள் தான் சொல்லி மாற்றணும் அப்படின்னு இங்கே ரோகிணியோட அம்மா முத்து மீனா கிட்ட செஞ்ச தப்புக்கு மன்னிப்பு கேட்டு அழுதுகிட்டே நிற்க, உடனே மீனாவும், இதுக்கு நாங்கள் எதுவுமே செய்ய முடியாதுமா. ஏன்னா ரோகிணி 1-2 பொய்யா சொல்லியிருக்காங்க. சொன்னது எல்லாமே பொய். தான் பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு, பெரிய பணம் வரப்போகுது, சொத்து கிடைக்க போகுதுன்னு சொல்லி ஏமாத்துனாங்க.
மாமாவோட 27 லட்ச ரூபா பணத்தை அப்படியே வந்த விஷயத்த கூட சொல்லாமல் மனோஜுக்கு அந்த பணத்தை வச்சு பிஸ்னஸ் ஆரம்பித்து கொடுத்தாங்க. இப்போ அவங்களுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிருக்குன்ற உண்மையும் தெரிஞ்சிருக்கு. இதில் நாங்கள் எப்படி ரோகிணிக்கு சப்போர்ட் பண்ணுவோம் நீங்கள் நினைக்கிறீங்க? நீங்களாவது உண்மையை சொல்லியிருக்கலாம் முன்னாடியே. நீங்களும்ல போய் சொல்லி ஏமாத்திருக்கீங்க. நாங்கள் இதில் எந்த முடிவும் எடுக்க முடியாதுன்னு மீனா சொன்னதால் ரோகிணியும் ரோகிணியோட அம்மாவும் எல்லார்கிட்டேயும் மன்னிப்பு கேட்டாலும் மனோஜ், விஜயா, அண்ணாமலைன்னு யார் பேச்சையும் கேட்க தயாராகவே இல்லை. அதனால் ரோகிணி அழுதுகிட்டே நிற்கிறாங்க. இதை பார்த்த கிரிஷ், அம்மா அழாதீங்கம்மா, உங்களுக்குன்னு நான் இருக்கேன். நான் தாம்மா பெரிய தப்பு பண்ணிட்டேன். இந்த பாட்டிக்கிட்ட உங்களை பற்றி நான் கேட்டிருக்க கூடாது. நீங்கள் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்கதாம்மா நினச்சேன். ஆனால் என்னாலேயே உங்களுக்கு பிரச்சனை வரும், எல்லாரும் உங்களை திட்டுவாங்க, நீங்கள் அழுதுகிட்டே நிற்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கலம்மா. நீங்கள் எவ்வளவோ சொல்லியிருக்கீங்க யார்கிட்டையும் பேசக்கூடாதுன்னு. நான் தான் தேவையில்லாமல் இவங்கக்கிட்ட, இந்த பாட்டிக்கிட்ட, இந்த விஜயா பாட்டிக்கிட்ட உங்களை பற்றி கேட்டு உங்களை மாட்டி விட்டுட்டேம்மா. என்னால் தானம்மா நீங்கள் அழுறீங்க, என்னை மன்னிச்சிடுங்கம்மா, உங்களுக்காக நான் இருக்கேம்மா அப்படின்னு இங்கே கிரிஷ் இப்படி ரோகிணி கிட்ட சொன்னதை கேட்டுட்டு ரோகிணியால் தாங்க முடியாமல் கிரிஷை பார்த்து ரொம்ப அழுகிறாங்க. எவ்வளவோ மன்னிப்பு கேட்டுட்டேன், மனோஜ், விஜயாத்தை, அண்ணாமலை மாமான்னு யாரும் மனசு மாறவும் மாட்டிக்கிறாங்க. இந்த வீட்டில் உள்ள யாரும் எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டிக்கிறாங்களே. என்னோட நிலைமையும் இங்கே கிறிஷோட நிலைமையும் என்ன ஆக போதோ தெரியல. பாவம் என் அம்மாவும் என்னால், நான் சொன்ன பொய்யால் எல்லாரும் முன்னாடி அவமானப்பட்டு நிற்கிறாங்களேன்னு இங்கே தலை குனிஞ்சு நிற்கிறாங்க ரோகிணி.